என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அல்லவா? அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது இன்பமும் துன்பமும். அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகிறாய். உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போது தானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தாய்? அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கின்றதென்று. எதற்கும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்று போராடு. துணிந்து நில். பல வெற்றி கனிகளை பறிப்பார். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடி மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி. நீ தோல் சாய உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே. நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம். ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே. அது நிம்மதியை கெடுத்துவிடும். வார்த்தைகளா எவருக்கும் பதில் சொல்லாதே. நீ வாழும் வாழ்க்கையை அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். துணிந்து முன்னேறு. உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும். உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு. எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும். நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும். ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே. அமைதியாய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும். தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்கல்ல. யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க. உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான். எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள். உன் வாழ்க்கை நேர்மையாய் இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, பணிந்து செல்ல அவசியமும் இல்லை. நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடு. வாழ்க்கை வசமாகும். மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை குழந்தையே. நான் வந்து உன்னை பாதுகாப்பேன். வருங்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும். எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும், அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும், உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தங்கமே. தவறான கண்ணோட்டம் வந்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும். சற்றே விலகி இரு. அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும். சிந்தித்து செயல்படு. வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இரு. அங்கேயே தேங்கி விடாதே. எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை. அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. எல்லாம் நன்மைக்கே. கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே. வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம். எனது பார்வையில் இருந்து மாயை செய்வது தப்புமா என்ன? என் குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன? எதற்காகவும் கலங்காதே. நம்பிக்கையுடன் பொறுமையை இழக்காதே. எனக்கு நொடி பொழுது போதும். அனைத்தையும் அனைவரும் அதிசயத்தக்க வகையில் மாற்றிடுவேன். மகிழ்ச்சியுடன் கூடிய மனநிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் தங்கமே. கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு
வைரமாக ஜொலிக்கப் போகின்றார். சந்தோஷமாக இரு. இந்த சாகியின் ஆசியோடு உன் தேவைகள் நிறைவேறப் போகின்றது. நீ இந்த சாகியின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். சாயப்பா, உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும்? நான் படும் வேதனையை பாருங்கள் அப்பா. என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன். மனம் தளராதே, காத்திரு, பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். நாம் நினைத்தவுடன் எது நடந்தாலும் அதில் அலாதி சந்தோஷம். உடனே நடந்தால் அதில் ஒரு பெருமை, தொடர்ச்சியாக நடந்தால் ஒரு கர்வம், ஆணவம். எது ஒன்று எளிதாக விரைவாக கிடைக்கிறதோ அதன் பின்னே பிரச்சனைகளும் ஆரம்பம். என்னிடம் சரணடைந்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் எங்கெங்கும் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்றாய். நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமாக்க நிறைய யோசிக்காதே. எளிமையாக இரு, பற்றற்று இரு. என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் நீ இருப்பாய். எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாகினும், மகிழ்ச்சியோ துன்பமோ, அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். உனக்கான நேரம் வரும் வரை சற்றே காத்திரு. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கின்றான். அதுபோல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் இறைவன். எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே. நான் மாற்றி அமைப்பேன். ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே. உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லாதே. நான் இருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய. எண்ணிக்கை கூட பூஜ்ஜியத்தை ஆதியாக வைத்தே தொடங்குகிறது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல் தான் தொடங்குகிறது. உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை, உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம் தங்கமே. நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான். துவண்டு விடாதே, எழுந்து வா. இமயம் கூட உன் காலடியில் தான் குழந்தையே. சீனி சிறியது தான், ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது. மிளகு சிறியது தான், ஆனால் அது தரும் காரம் பெரியது. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்க்கையை தரும். எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கின்றேன். என்னையும் தாண்டி சில சமயம் வார்த்தைகள் வந்து விடுகின்றன சாயப்பா. நான் செய்த பெரிய உதவிகள் எல்லாம் அந்த சிறிய வார்த்தையில் காணாமல் போய்விடுகிறது. எதற்கு எனக்கு இப்படி ஒரு துன்பம் என கேட்கின்றாய் அல்லவா? நன்றாய் நினைவில் கொள். தான தர்மத்தை விடவும் சிறந்தது புலனடக்கமும் ஒழுக்கமும். அவை இல்லாத எந்த ஒரு ஈகையும் தர்ம கணக்கில் சேராது குழந்தையே. எவ்வளவோ உண்மையாக இருந்தார், ஈட்டியதெல்லாம் கொடுத்தார். ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள். நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே. எல்லா உறவின் முடிவும் வலித்தான். நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும். வருத்தமாய்த்தான் இருக்கும். ஆனால் மீண்டு வா. உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது. நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம். ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. எவ்வளவு துணிந்து எல்லா வேலையும் செய்கின்றார்கள். என்னால் மட்டும் முடியவில்லை சாயப்பா.
அவர்கள் சிறு துளி கண்ணீர் கூட என்னை கலங்கடித்து விடுகின்றது. என்னை ஏன் இவர்கள் மத்தியில் இவ்வளவு பலகீன மனதுடன் படைத்தாய் என புலம்புவதெல்லாம் சரிதான் குழந்தையே. ஆனால் கருணை பலவீனம் என கட்டமைக்கப்பட்டு விட்டது. நீ செய்த நல்லதை நான் அறிவேன். கலங்காதிரு. நல்லவர்கள் அழுதால் பூமி தாங்காது தங்கமே. எந்த ஒரு பொருளாகினும் 2 முறைத்தான் அழகாக தெரியும். கிடைக்கும் முன்பு, இழந்த பின்பு. அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் தங்கமே. உன் மனம் உடையும் போதெல்லாம் நான் உனக்கு துணையிருப்பேன். கலங்காதே. விதியை நினைத்து வருந்தாதே. உன்னை படைத்தவன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்து போகாதே. உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் உனக்கு துணை நிற்பேன். நீ எதன் மீது கவனம் செலுத்துகின்றாயோ அது அதிகரித்துக் கொண்டே போகும். உதாரணத்திற்கு, பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். சிந்தித்து செயல்படு குழந்தையே. காலதாமதம் ஆகிறது. எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை செல்வமே. பொறு. உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும். அனைத்தும் கைகூடும். எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு. நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல் நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். சிந்தித்து செயல்படு தங்கமே. விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வலி இருந்து கொண்டுத்தான் இருக்கும். பெண்களின் மனம் ஆழம்தான். அது ஆழமாக இருப்பதால் தான் 1000 வலிகளை, ஆசைகளை, கனவுகளை அங்கே புதைக்க முடிகின்றது. ஒரு நட்பு 7 வருடங்களுக்கு மேல் தொடர்ந்தால் அவர்கள் நண்பர்கள் அல்ல, குடும்பம். அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. எதற்கும் கலங்காதே. உனக்கு விடுவு காலம் வந்துவிட்டது. ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்து விட்டேன். உண்மையான அன்பு சொல்வதை மட்டுமல்ல, சொல்லாததையும் புரிந்து கொள்ளும். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் தங்கமே. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும். உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் தங்கமே. நேரம் வரும்போது உன் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வேன். உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதே. அது வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ். என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும் தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும். மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு, சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம். உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையே. மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள், முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறேதும் இல்லை. கஷ்டத்திலும் நேர்மையாயிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது
தேடினாலும் கிடைக்காது. வாழ்க்கை ஒரு முறைத்தான். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள். வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. போராட்டம் ஒன்றே நிரந்தரம். ஏன் வைரமே, ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே. பொறுமையாக இரு. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு. அதை விட பல மடங்கு பெறுவார். அன்பினால் வாழ். வாழவை பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தையே. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை நிச்சயமாக தருவார். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பார். நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா? எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே. உன் அன்பு மட்டும் போதும். தயக்கம் இல்லாமல் வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம்? துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.